ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று தோல்வி அடைஞ்சிருக்கணும் அல்லது நீங்கள் அதை கைவிட்டிருக்கணும். எதனால் அப்படி நடந்திருக்கும்? உங்கள் மனசு முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும். சரி, அப்போ உங்கள் மனசு சொன்னது கரெக்டு தானா? இல்லைன்னா உங்களை தவறான டைரக்ஷனில் கொண்டு போயிருக்கா? உங்கள் மனசை எப்படி உங்கள் வழிக்கு கொண்டு வரலாம்? எதனால் உங்கள் மனசு முடியாது முடியாதுன்னு அந்த டேஞ்சர் சோனை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த இடத்துலதான், அந்த நேரத்துலதான் உங்களுக்கான அடுத்த கட்ட வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துல முடியாதுன்னு தோணுறது ஒரு தோல்வி இல்ல, அதுதான் அடுத்த கட்ட ஆரம்பம். அந்த முடியாதுன்னு சொல்ற அந்த இண்டிகேஷன் உங்க வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. இப்போ இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அப்படின்னா, வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலை தேடுறவங்களா இருக்கலாம், ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றவங்களா இருக்கலாம், கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களா இருக்கலாம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க, அல்லது கான்ஃபிடன்ஸ் விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் ஒரு காமனான தாட் வரும், என்னால முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு லெவல் கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல காமனா பல பேர் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செயலை ஸ்டாப் பண்றது, இல்லைன்னா மற்ற விஷயத்தோட அதை கம்பேர் பண்றது, அதுல இருந்து எப்படியாவது ரிலீஃப் ஆனா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். இப்போ ஜென்ரலா எல்லாருமே சில கேம்ஸ் விளாண்டுருப்போம். அந்த கேம்ல ஈஸி மோட் அப்படிங்கிறது கொஞ்சம் போரிங்கானதா இருக்கும். ஹார்ட் மோட்ல தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், எப்படி முடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ லைஃப்லயும் அதே மாதிரி ஒரு ஹார்ட் மோட் வந்தா நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? ஈஸி ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தான் கிரியேட் பண்ணும். அந்த ஹார்ட் மோட் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும். எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் இதை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செயல் உங்களுக்கு டஃபா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் கொண்டு போகும். ஒரு சிம்பிள் ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பையன் வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வரான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் வர்ற ஃபீலிங் அவனை ரொம்ப தனியா ஃபீல் பண்ண வைக்குது. இங்கிலீஷ் ரொம்ப வீக்கா இருக்கிறான், பண பிரச்சனை இருக்கு, தனக்கு தானே சில செல்ஃப் டவுட்ஸ் வருது. அப்போ கொஞ்சம் நினைக்கிறான், நான் இந்த சூழ்நிலைக்கு ஃபிட் ஆக மாட்டேன் போல, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு. ஆனா அவன் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணல. அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டம் தான் அவனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சான், ஒரு நியூ ஸ்கில்ஸை கத்துக்கிட்டான், கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாச்சு. 5 வருஷம் கழிச்சு அதே சிட்டில அவனோட ட்ரீம் லைஃபை வாழ ஆரம்பிச்சான். இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நமக்கு வர்ற கஷ்டத்தை ஒரு ஆபத்தா பாக்குறோம், நமக்கு கிடைக்கிற அந்த வலியை ஒரு பனிஷ்மெண்டா பாக்குறோம். ஆனா உண்மையான ரியாலிட்டி என்னன்னா, அந்த கஷ்டம் தான் உங்களுக்கான ஒரு வரம். அடுத்த லெவல் போகிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான வெர்ஷனை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கும் நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கறதான் அது பாக்குது. இந்த ஒரு பவர்ஃபுல்லான 3 மைண்ட் செட் ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, முடியாதுன்னு தோணும் போது அது உங்களை ஸ்டாப் பண்றதுக்கு இல்ல, அது ஒரு கிரீன் சிக்னல். ரூல் நம்பர் 2, பயம் வந்தா ஓடக்கூடாது, அதுல என்ன தவறு நடந்துச்சு, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரூல் நம்பர் 3, கம்பேரிசன் இருக்கவே கூடாது. உங்க ஸ்பீடு ஸ்லோவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய டைரக்ஷன் கரெக்டா இருந்தாலே போதும், உங்களுக்கான ஸ்பீடும் லெவலும் கரெக்டான நேரத்துக்கு கிடைக்கும். இப்போ நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற ஏதோ ஒரு விஷயமாவும் இருக்கலாம், எக்ஸாமா இருக்கலாம், மணி, கான்ஃபிடன்ஸ், கன்சிஸ்டன்சி, ஃபேமிலி ப்ரெஷர், எதுவானாலும் இருக்கட்டும். இதெல்லாம் அப்படியே டிராப் பண்ணிடலாம், கைவிட்டலான்னு உங்களுக்கு தோணுதா? தயவு செஞ்சு இந்த ஒண்ணை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த செயலை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் லெவல் கிடைக்கிற ரிவார்டை நீங்க மிஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமுமே கஷ்டம் இல்லாம கிடைச்சிட்டா அதுல ஒரு ஆர்வமே இருக்காது இல்லையா? சோ உங்களுக்கு முடியாதுன்னு தோணுது அப்படின்னா அது உங்களை ஸ்டாப் பண்ற லிமிட் இல்ல, அது உங்களுக்கான என்ட்ரி டிக்கெட். அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணுவீங்களா அல்லது கிழிச்சு போடுவீங்களா? சோ எந்த ஒரு கஷ்டத்தையும் தாண்டி வர முயற்சி பண்ணாம அதுல போராடி ஜெயிச்சு வர முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கும் இருக்கட்டும்.